Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமா நம்ம குல்ஃபி ரெசிபி செய்யணும் அப்படின்னா பால் அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணணும். அதை சுண்ட காய்ச்சாதான் அந்த குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். அதுக்கு மாறாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. இந்த குல்ஃபி ரெசிபிக்கு நம்ம காய்ச்சின பால் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் காய்ச்சி செய்ய தேவையில்லை. இது இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இந்த ரெசிப்பியில் நான் இன்றைக்கி மாம்பழத்தை போட்டு இன்ஸ்டன்ட் மேங்கோ குல்ஃபி செய்ய போகிறோம். சாதா குல்ஃபி மாதிரியே இதுவும் நல்ல க்ரீமியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 கப் மாம்பழத்தை வெட்டி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இது கூட 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நான் முன்னாடியே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இது 1.5 கப் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக அரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம இப்போ ஸ்வீட்னரு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். முதல்ல கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இது பாதி டின் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். இது 400 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் டின்னில் பாதி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இது அமுல் ப்ளூ பேக்கெட்டோட ஃப்ரெஷ் க்ரீம் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது 1/2 கப் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக சாஃப்டாக அரைகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாமும் 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாவும் பொடிசாக நறுக்கி மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்திருக்கேன். மைக்ரோவேவ் இல்லைன்னா அடுப்புலையும் ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுத்த நட்ஸு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அந்த குல்ஃபி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குல்ஃபி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். பாப்சிக்கல் மோல்டில் குல்ஃபி மோல்டு எது இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி மட்கா இருந்தால் அந்த மட்காலையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க. இந்த மட்காவை அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடலாம். நல்லா ஏர்டைட்டாக மூடிக்கோங்க. மீதி இருந்தால் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதையும் மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த குல்ஃபி மோல்டில் இருக்கிறத எடுத்து டேப் கடியில் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் காமிச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இது பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச இன்ஸ்டன்ட் குல்ஃபி எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக செய்கிற அதே குல்ஃபி டேஸ்ட் இருக்கும் இதுக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது அந்த மட்காவில் ஊற்றி வச்சது எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் போட்டிருக்க நட்ஸு நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா என் பசங்களுக்கு ரொம்ப நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் பிடிக்காது. உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடுதலாக கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் குறைக்கணுன்னாலும் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக பிஸ்தா சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாம்பழ சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.